வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 16:9 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எத்தனை செகண்ட் நீங்கள் எடிட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட் செட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணால் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்கேன். பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸை நான் எனக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க சைடாக. இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரேம் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி ஜூம் பண்ணுறேனோ அந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி இந்த ஃப்ரேம் வந்து லெஃப்ட் சைடு இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃப்ரேம் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு ஃப்ரேம்ஸ்லையும். ஸோ நீங்கள் இப்போ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணாத ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தான் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணாத ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடே மாஸ்க் இருக்கும். அதை எனபிள் பண்ணிட்டு அது கீழே ஷேப் இருக்கும். அந்த ஷேப்பில் ஸ்டார் ஷேப்பை கொடுத்துருங்க. இப்போ அந்த ஷேப்பை விட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு இப்போ உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. நான் எப்படி இந்த மாதிரி ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸும் கரெக்டாக வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் கிராப் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் கிராப் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து அந்த இது மாதிரி ஒரு பார்டர் மாதிரி இந்த மாதிரி வரும். ஸோ அது கரெக்டாக வந்து நீங்கள் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு அந்த ஸ்டார் ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போயிட்டு அப்படியே கீழே ஃபெதர் இருக்கும். அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபெதரை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபெதரை வந்து கரெக்டாக இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னாலையும் கரெக்டாக அந்த கிராப்பிங் ஆப்ஷனில் எகைன் போங்க. கரெக்டாக வந்து அந்த ஸ்டாருக்குள்ளே வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ எகைன் வந்து இந்த கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபெதரை வந்து லைட்டாக கம்மி பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்மி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். அந்த இமேஜுக்கும் ரைட் சைடே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு எகைன் வந்து எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதே மாதிரி தான் கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு அந்த மாஸ்க்கை எனபிள் பண்ணிட்டு ஷேப்பில் வந்து ஸ்டார் ஷேப்பை கொடுத்துட்டு ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு தான் நீங்கள் வந்து கிராப் பண்ணணும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து நான் அந்த என்ன ஸ்டெப்ஸ் வந்து எப்படி கிராப் பண்ணுறப்போ அந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு எகைன் அதே மாதிரி அந்த ஃப்ரேமுக்கு மேலே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு கிராப்பிங்கில் போய்ட்டு அந்த ஃபெதரை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அதிகமாக பண்ணிடாதீங்க. ஃபோட்டோ அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ அந்த ஃப்ரேம் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்டுன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ அந்த ஃபோட்டோஸை வந்து லைட்டாக தேவை அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த போய்ட்டு ஃபெதரை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃபோட்டோஸ் இன்னும் அக்யூரேட்டாக வந்து ஷோ ஆகும். அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிராஷ் பிஎன்ஜின்னு கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அது இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி கீழே செட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சைடாக ஆட் பண்ணியிருக்க அந்த பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இப்போ ஜூம் பண்ணி கூட இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம்.
இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. ஸோ இங்கே 2 ஃப்ரேமுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வீடியோ வந்து லீவ்ஸ் வீடியோன்னு கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பிளெண்டிங் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.